மொழிப்போர் நடத்திய போராட்டத்தின் பலனை இன்றைய தலைமுறை உணர்வதாக திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 1937 தொடங்கி பல கட்டங்களாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் உச்சகட்டமாக 1965 ஜனவரி 25 தொடங்கி 50 நாள்கள், அந்த 50 நாள்கள் ரத்தம் தோய்ந்த 50 நாள்கள் என்று சொல்ல வேண்டும். அப்போது தங்களை தாங்களே எரித்துக் கொண்டவர்கள், நஞ்சுண்டு மாண்டு போனவர்கள், துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியானவர்கள் என்று பலரும் தங்கள் உயிரை பலி கொடுத்து தமிழ் மொழிக்காக போராடினார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்றால், முதலில் 1968 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி இந்த மொழி சிக்கல் பற்றி பேசுவதற்காக மட்டுமே சட்டமன்றம் கூட்டப்பட்டு அந்த ஒரு நாள் முழுவதும் விவாதிக்கப்பட்டு, இனிமேல் இந்திக்கு தமிழ்நாட்டில் வேலையில்லை, இருமொழி கொள்கைதான் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் பார்க்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகளெல்லாம் உலகம் முழுவதும் கணிப்பொறி துறையில் கொடிகட்டி பறக்கிறார்கள். அந்த இருமொழி கொள்கை இல்லாமல் போயிருக்குமானால் நம் பிள்ளைகள் அத்தனை நாடுகளுக்கு சென்றிருக்க முடியாது. நான் வருத்தத்தோடு தான் பதிவு செய்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில் பிள்ளைகள் வெறும் இந்தி மட்டும் படிக்கிற காரணத்தால் கூலி தொழிலாளர்களாக நாடு முழுவதும் பயணப்படுகிறார்கள். ஆனால் தமிழர்கள் ஆங்கிலம் அறிந்ததால் உலகமெல்லாம் சென்று வருகிறார்கள். இது திமுக கழகத்தால், அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட பெரிய திட்டம் என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகைகளிலும் தமிழ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது. தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் அவை அனைத்தும் மொழி போராட்டத்தினுடைய தொடர்ச்சி என்று நான் பார்க்க வேண்டும்.